வணக்கம் நண்பர்களே. கனிமொழிக்கு உச்சபட்ச பதவி, அதிர்ச்சியில் உதயநிதி. செப்டம்பர் மாதம் நடக்க உள்ள திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு பின் கட்சியில மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்படும் என்று அண்ணா அறிவாலய வட்டாரத்தில் பேச்சுகள் அதிகமாயிருக்கு. இந்த மறுசீரமைப்பில் திமுக எம்பி கனிமொழிக்கு ப்ரமோஷன் உறுதி என்று தகவல்கள் வெளியாயிருக்கு. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் திமுகவில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கியிருக்கு. முதற்கட்டமாக தொகுதி வாரியாக குழுக்கள் நியமிக்கப்பட்டு 38 குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை பெற்றிருக்கு. அதனை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் இன்னொரு குழுவை தங்கம் தென்னரசு தலைமையில் அமைச்சார். இந்த குழுவில் எழிலன், நாகநாதன், கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த குழு திமுகவில் செய்ய வேண்டிய மறுசீரமைப்புக்கான பரிந்துரைகளை வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. இதன் பின் ஸ்டாலின் லண்டன் பயணத்தில் இருக்கிறார். லண்டனில் இருந்து வந்த பின் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இந்த குழு ஸ்டாலினிடம் மறுசீரமைப்பு தொடர்பான பரிந்துரை அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கு. இதன் பின் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா முடிவடைந்த பின் திமுக மறுசீரமைப்பு தொடர்பான அறிவிப்புகள் வேகம் எடுக்கும் என சொல்லப்படுது. இந்த மறுசீரமைப்பில் கனிமொழிக்கு ப்ரமோஷன் உறுதி என்று அண்ணா அறிவாலய வட்டாரங்களில் பேச்சுகள் இருந்திருக்கு. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வரும் கனிமொழி பொது செயலாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுது. அண்மையில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனை நேரில் சந்தித்து கனிமொழி பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஆசி பெற்றிருந்தார். இதனால கனிமொழிக்கு ப்ரமோஷன் கிட்டத்தட்ட உறுதி என சொல்லப்படுது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை கட்டாயம் உயர்த்த வேண்டும் என்பதில் உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக இருக்கிறார். சீனியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சில தொகுதிகளை பிரித்து இளைஞர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக கனிமொழி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழிக்கு முக்கிய பதவிகளை கொடுத்தால் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட முடியுமா? கட்சி உதயநிதியின் பக்கம் இருக்குமா? ஏற்கனவே வாரிசு அரசியல் என்ற பிரச்சனைகள் தான் திமுக தற்போது ஆட்சியை இழந்துவிட்டது. தற்போது மீண்டும் வாரிசு அடிப்படையில் பதவி என்பது கிடையாது என ஸ்டாலின் உறுதியாக கூறிட்டாராம். மேலும் லண்டனில் ரகசிய அறையில் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பல டோஸ்களை விட்டு வருகிறார் ஸ்டாலின். அதனால் முக்கியமான மூத்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து அதிரடியாக தூக்குவார் எனவும் பல மாற்றங்களை திமுகவில் ஏற்படும் எனவும் தற்போது செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது.